கதை கேட்க தயாராயிட்டீங்களா? இன்றைக்கான வேதவசனத்தையும் கதையும் பார்ப்போமா? எல்லாமே சீக்கிரம் கிடைச்சிடணும், சீக்கிரமா எல்லாமே அமைஞ்சிடணும் அப்படின்னு சிலர் அவசரப்படுறாங்க. ஆனா பொறுமையா சில காரியங்கள் நமக்கு நடக்கிறது தான் நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். நீதிமொழிகள் 28:22. வன்கண்ணன் செல்வனாக பதறுகிறான், வறுமை தனக்கு வரும் என்று அறியாதிருக்கிறான். பாத்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு? நமக்கு வேக வேகமா கிடைக்கிற பொருள் நமக்கு ஆசீர்வாதமா இருக்காது. நமக்கு வறுமை தான் வரும். யார் இப்படி ஆசைப்படுவா சீக்கிரமா பணக்காரர் ஆகணும் அப்படின்னா? வன்கண்ணன், அதாவது மற்றவங்க மேல பொறாமப்படுறவன். ஒரு மனிதன் இருந்தான். அவன் நல்ல வேலை செய்வான். ஆனா அவனுக்குள்ள எப்பயுமே ஒரு ஏக்கம், நம்ம முன்னேறவே இல்லை அப்படின்னு. தன்னுடைய நண்பனுக்கு திருமணம் ஆச்சு. ஒரு நண்பன் வெளிநாட்டுக்கு போயிட்டான், ஒரு நண்பன் வீடு கட்டிட்டான். இவனுக்கு ரொம்ப கவலையா இருந்தது. அவனுடைய நண்பன் ஒருத்தன் திடீர்னு ப்ரொமோஷனையும் வாங்கிட்டான். அதனால அவன் ரொம்ப விரக்தியோட ஒரு பார்க்ல போய் உட்கார்ந்துருந்தான். அப்போ அவன் ஏறெடுத்து பார்க்கும்போது ஒரு ஆமை ரொம்ப பொறுமையா நடந்து வந்து அங்க இருந்த குளத்துக்குள்ள இறங்குச்சு. அப்போ இவன் கிட்ட ஒரு வயதானவர் வந்து பேசினாரு. அவர் யாருன்னா அந்த பூங்காவை சுத்தம் பண்றவரு. அவர் சொன்னாரு, இந்த ஆமை பல வருஷங்களா இந்த பூங்கால இருக்கு. அது பொறுமையா நடந்து வந்து தன்னுடைய வாழ்க்கைய நடத்துது. இந்த பூங்கால பல விலங்குகள் இருந்தது, ஆனா இந்த ஆமை தான் ரொம்ப நாளைக்கு இருக்குது அப்படின்னு. அப்பதான் இந்த மனிதனுக்கு புரிஞ்சுது, வாழ்க்கையில நமக்கு ஆசீர்வாதங்கள் வேகமா வராது. பொறுமையா இருந்தாலும் அது முழுமையா ஆசீர்வாதமா இருக்கும் அப்படின்னு. இவன் அடுத்த நாள் அலுவலகத்துக்கு போனான். எப்பயும் இருக்கிற படபடப்பு அவன் கிட்ட இல்ல. பொறுமையா தன்னுடைய வேலைகளை செய்தான். கொஞ்ச நாள்ல ப்ரமோஷன் வந்தது. அப்பதான் இவனுக்கு புரிஞ்சுது, படபடுக்கிறதுனாலையும் அவசரப்படுறதுனாலையும் எந்த பிரயோஜனமும் இல்லை. கடின உழைப்போட நம்ம நம்பிக்கையோட காத்திருக்கணும் அப்படின்னு. மற்றவங்க கூட நம்மளை ஒப்பிடும்போது, மற்றவங்க வாழ்க்கையோட நம்மளை ஒப்பிடும்போது நமக்கு மன உளைச்சல் தான் ஏற்படும். நமக்குன்னு தனி வாழ்க்கை, அதாவது தனி ஆசீர்வாதம் இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்த கதையில் சந்திப்போம்.